ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரோ ஆப்பில் எப்படி இன்ட்ராடே வந்து ட்ரேடிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டாக்கை எப்படி வாங்குறதுன்னு ஸ்க்ரீனுக்குள்ளே போய்க்குங்க. நிஃப்டி 50 இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டு அப்பில் போகுமா டவுனில் போகுமான்னு பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டாக்கும் இன்றைக்கி ஏறி இறங்குவோம். ஸோ போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சார்ட்டை பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஏறுமா இறங்குமான்னு கெஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி ஸ்க்ரீனுக்கு வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரில் போய்ட்டு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கீழே லாசர்ஸ் கெய்னர்ஸ் இருக்கும். அதில் சீமோரை கிளிக் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வரும். இன்றைக்கி டாப் லாசர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வரும். அதுலேயே ஸ்மாலு மிட்டு எல்லாமே இருக்கும். நீங்கள் ஸ்மால்லையும் செக் பண்ணலாம், மிட்டு லார்ஜ் இதில் வேணாலும் சீமோரை கிளிக் பண்ணிங்கன்னா 3 டைப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஏதாவது ஒரு கம்பெனி சூஸ் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அதுக்கப்புறம் டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க பக்கத்துலேயே, அங்கே பாருங்கள். ஸோ கெய்னர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் ஸ்மாலு மிட்டு லார்ஜ் இருக்கும். ஸோ நம்ம அதில் ஸ்மாலில் போய்ட்டு சீமோரை கிளிக் பண்ண அப்படின்னா நிறைய கம்பெனி லிஸ்ட்டு வரும். அதில் எந்த கம்பெனி வந்து வாங்கலாம், எந்த கம்பெனியுடைய ஸ்டாக்கை வந்து நம்ம இன்ட்ராடே பண்ணலாம்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கோங்க அதோடய ஸ்ட்ராட்டஜி படி. ஸோ அந்த கம்பெனி மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் பையை கிளிக் பண்ணிக்கோங்க. பையை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே இந்த ஸ்க்ரீனுக்கு வரும். ஸோ இதில் டெலிவரி இருக்கும், இன்ட்ராடே இருக்கும். நம்ம இன்ட்ராடே பண்ணுறதுனால இன்ட்ராடே சூஸ் பண்ணிவிட்டு எத்தனை குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக் வந்து நம்ம வாங்க போகிறோம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து கீழே வேல்யூவும் காட்டும். ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க வேல்யூக்குள்ளே அந்த வேல்யூ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் மார்க்கெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அட்டு மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு செட் பண்ணிவிட்டு குவான்டிட்டி டைப் பண்ணிவிட்டு பைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி பை அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆர்டர் உங்களுக்கு ப்ளேஸ் ஆயிரும். ஸோ திருப்பி பேக்கில் போய் பொசிஷனில் போனீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டிடும் ஸ்டாக் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் ஆகிடுச்சு இன்ட்ராடேல அப்படின்னு சொல்லி காட்டும். அதனுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் ஸ்டாக்குடைய வேல்யூ ஏறுதா இறங்குதாங்க நீங்கள் பார்க்கலாம். கம்பெனி மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி இந்த ஸ்க்ரீனுக்கு வரும். இது எதுக்கு அப்படின்னா திருப்பி ஆர்டரை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் செல்லிங்கில் போடலாம், அதுக்காக சொல்கிறேன். ஸோ கம்பெனி மேலே கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள் பொசிஷனில் போய்ட்டு. இப்போ பாருங்கள், கம்பெனி மேலே கிளிக் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீனில் எக்ஸிட் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இந்த ஸ்க்ரீன் வரும். அதில் இன்ட்ராடே செட் பண்ணிவிட்டு குவான்டிட்டி கொடுத்துருங்க. குவான்டிட்டி கொடுத்துட்டு ப்ரைஸ் லிமிட்டை சூஸ் பண்ணி என்ன அமௌண்ட் வேணுமோ டைப் பண்ணி செல் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, டன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் லிமிட் செட்டிங் ஆகிடும். ஸோ இப்போ 44 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 45 ரூபாய்க்கு நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா 45 ரூபா வரும்போது க்ரோ ஆப்பே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிடும். இவ்வளோதாங்க ட்ரேடிங், சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டு வந்து காலையில் 9:15க்கு ஓப்பன் ஆகி 3:20 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ 40 ரூபாய்க்கு 44க்கு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 45 ரூபாய்க்கு ப்ரைஸ் லிமிட் போட்டிருக்கீங்க அப்படின்னா 45 ரீச் ஆகும்போது க்ரோ ஆப்பு ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிடும். இந்த மாதிரி செட்டிங் பண்ணிங்கன்னா சப்போஸ் 3:15 வரைக்குமே 45 ரூபா வரல அப்படின்னா நீங்கள் 3:20 3:15க்குள்ள என்ன பண்ணிடணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே எக்ஸிட் ஆல் கொடுத்து வெளியே வந்துடுங்க ஸ்டாக் மேலே சூஸ் பண்ணி. அப்படி நீங்கள் செல் பண்ணி வெளியே வரல அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க இன்ட்ராடேல அப்படின்னா இன்ட்ராடேல இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோ ஆப் செல் பண்ணிடும் நீங்கள் செட் பண்ணாத போது. அதோட வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க ஒரு 50 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ 3:15 வரைக்கும் நீங்கள் கொடுத்து அமௌண்ட்டுக்கான வேல்யூவஸ் ஸ்டாக் மீட் பண்ணல அப்படின்னா எக்ஸிட் ஆல் கொடுத்து வெளியே வந்துடுங்க. சேஃப். தேங்க்யூ.